ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிஎம்எஃப்ஆர்ஐல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான். இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா 15th மே அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 15th மே அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான டேட்டு. அன்னைக்கு போய் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஎம்எஃப்ஆர்ஐ சென்ட்ரல் மெரின் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டேரக்ட் வாக்குன்னு இன்டர்வியூ தான். இன்டர்வியூக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. 15th மே அன்னைக்கு உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னா வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பற்றில அங்கே தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ இருக்க போது. மண்டபம் ரீஜனல் சென்டர் இருக்குது பற்றில ஸோ அந்த அட்ரஸில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த இன்டர்வியூ அன்னைக்கு வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்லேருந்து வேறு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து அந்த இன்டர்வியூ டைமில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கேட்டகரினா உங்களுக்கு யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரி தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்னா மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 42,000 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா மண்டபம் இல்லைனா கொச்சியில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் டியூட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஃபிஷரி சயின்ஸோ, மெரின் சயின்ஸோ, இல்லைனா என்விரான்மெண்டல் சயின்ஸோ, அக்வாகல்ச்சரோ, ஜுவாலஜியோ, லைஃப் சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிஷரி சயின்ஸோ இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் சயின்ஸ் எம்எஸ்சியில் நீங்கள் மெரின் பயாலஜியோ இல்லைனா ஃபிஷரி சயின்ஸோ, அக்வாகல்ச்சரோ, ஜுவாலஜியோ, லைஃப் சயின்ஸோ, என்விரான்மெண்டல் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் இதில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிசேபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.